இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திடீரென அவசரமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை உடன் அழைத்து கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் திடீரென சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற, மத்திய அமைச்சராக இருக்கின்ற, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த நிதின் கட்கரி அவர்களை சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள், மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சதாசிவம், தருமபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட மூவரையும் உடன் அழைத்து கொண்டு போய் நிதின் கட்கரியை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பில் அரசியல் பேசியதாக இன்றைக்கு பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வர இருக்கின்ற 2026 தேர்தலை பற்றி அவர்கள் விவாதித்தார்கள். அடுத்து வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றி அவர்கள் பேசியிருக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்ட தருமபுரி மாவட்டத்திலே பல தேசிய நெடுஞ்சாலைகள், அந்த பிரச்சனைக்கு இதுவரை தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசிடமிருந்து போராடி வாங்கி அந்த தொகுதிக்கு கொடுக்கவில்லை. அதை போலவே மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல தேசிய நெடுஞ்சாலைகள், புதியதாக அமைய இருக்கின்ற ஒரு டோல்கேட், அந்த டோல்கேட் முழுதும் நிறைவடைவதற்கு முன்பே அங்கே கட்டணம் வசூலிக்க திட்டம் போடுகின்ற அந்த மோசமான நடவடிக்கை, இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து தடுத்து இருக்க வேண்டும். அதை போலவே சேலம் மாவட்டத்தில் இன்னும் பல சாலை திட்டங்கள், தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், இவையெல்லாம் பல ஆண்டு கோரிக்கையாக இருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற மாநில அரசு கவலைப்படவில்லை. அதை போல திண்டிவனத்திலே ஒரு தேசிய நெடுஞ்சாலை, அதை போல விக்கிரவாண்டியில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை, கிட்டத்தட்ட 12 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களான தருமபுரி வெங்கடேஸ்வரன், சேலம் மேற்கு அருள், மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் இவர்களை அழைத்து போய் நேரிலே அந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் நிதின் கட்கரியை சந்தித்து கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் இதை செய்திருக்க வேண்டியது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் திமுக அரசு ஏற்கனவே நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக திமுக அரசிலே துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் போகிறார், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறார். இவர்களெல்லாம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் போய் பிரதமரை சந்திக்கிறார்கள். பிரதமரிடம் இந்த கோரிக்கைகள்லாம் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி இருக்கின்ற இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பல முறை தமிழக அரசிடம் முறையிட்டு இருக்கின்ற இந்த கோரிக்கைகளை ஆளுகின்ற திமுக அரசு நினைத்திருந்தால் அதை மத்திய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்தியாவின் பிரதமருக்கு கொண்டு சென்று அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கலாம். அவர்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்றினால் அந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்கின்ற காரணத்தால் இந்த திட்டங்களை ஆளுகின்ற திமுக அரசு கிடப்பிலே போடுகிறது. எப்படி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் வன்னியர் சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் இவர்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியிலே வாக்காளர்கள் ஓட்டு போட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் நல திட்டங்களை செய்யாமல் தவிர்ப்பதும், அதற்காக மத்திய அரசிடம் வாதாட வேண்டிய அந்த வாதத்தை மத்திய அரசிடம் கொண்டு செல்லாமல் அதை தவிர்ப்பதும் இன்றைக்கு திமுக அரசில் வாடிக்கையாகிவிட்டது. திமுக அரசு, இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் அரசு மக்களுக்கான எந்த நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவதில்லை.
அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கின்ற தொகுதி என்றால் அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக சட்டமன்றத்தில் பேசினாலே கூட பேச அனுமதிப்பதில்லை இன்றைக்கு இருக்கின்ற சபாநாயகர். அதை பற்றித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் இந்த ஆள் சபாநாயகரே கிடையாது, ஒரு சர்வாதிகாரி என்று பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே பேசியதையும் பார்த்திருக்கிறோம். ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போய் சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். வெகு விரைவில் அந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.